கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர போகும். இந்த நாளில் நம்முடைய ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். உந்தன் பாதம் என்னை பழியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்று கொண்டருளும் தேவபலன் விளங்கும் தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார். தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார். ஆகிமே ஆகி மை அடைந்திடவே மனமதிலே ஆயுந்திடவே தரிசிக்கவே பரமுகமே ஆயுந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். மண்ணான மனிதனாகிய அடிமையுடைய சிலுவைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். உம்மை வெளிப்படுத்தும் உம்முடைய சத்தத்தை நீர் துணிக்க பண்ணும். நீர் கொடுக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படி என்னை முற்றிலும் ஆவிக்குள்ளாக மாற்றும். தாழ்த்தி கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதினால் விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்ப வேண்டியது சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை இன்றைக்கு விழுந்து போய் கிடக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனம் விழுந்து போய் கிடக்கிறது. உளையான சேற்றிலே பன்றியை போல நாம் ஒரு நாளிலே உழந்து இருந்தோம், புரண்டு கொண்டு இருந்தோம். பாவமாகிய சேற்றிலே பன்றியை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மீது தேவன் இரக்கம் பாராட்டி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டு
சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தம் இரத்தத்தை சிலுவையிலே நமக்காக சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வீற்றிருக்கிறார். பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை கழுவினது, நம்மை சுத்திகரித்தது, பன்றியாய் இருந்த நம்மை ஆட்டுக்குட்டியாக மாற்றினது, நீதிமானாக மாற்றினது, பரிசுத்தவானாக மாற்றினது, பரலோக வாசியாய் மாற்றினது, பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக நம்மை மாற்றினது, உருவாக்கினது கல்வாரி இரத்தம். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல சபை இல்லை. நீதிமானாக மாற்றப்பட்ட இடத்திலே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு தேவனுடைய சபை இல்லை. பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு சபை இல்லை. அந்த நிலையில இருந்து தேவன் மீட்டுக் கொண்ட அந்த நிலையில இருந்து தேவன் தெரிந்து கொண்ட அந்த இடத்தில் இருந்து சபை விழுந்து போய் கிடக்கிறது. விழுந்து போய் கிடக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த பொருத்தனை இன்றைக்கு இல்லை. ஆரம்பத்தில் இருந்த பிரதிஷ்டை இன்றைக்கு இல்லை. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இன்றைக்கு இல்லை. ஆரம்பத்தில் இருந்த ஜபம் இன்றைக்கு இல்லை. ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. நீ விழுந்து போய் கிடக்கிறாய். எதினால் விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஆணிவேர் போலது, அஸ்திபாரத்தை போன்றது. நான் அந்த மனம் திரும்புதலை குறித்து இரண்டாவதாக பேசுகிறேன். இப்போது முதலாவதாக நான் பேச இருப்பது, நீ எதினால் விழுந்தாய் அதை முதலாவது சபை நினைக்க வேண்டும். விழுந்து போனவன் மனம் திரும்புவதற்கு முன்பதாக ஒருவன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் முதலாவது நினைவு கூற வேண்டியது ஒன்று. எதை நினைவு கூற வேண்டும்? எங்கே விழுந்தேன், எப்பொழுது விழுந்தேன், எதற்காக விழுந்தேன், எதினால் விழுந்தேன் என்பதை முதலாவது சபை நினைவு கூற வேண்டும். அதை குறித்து ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி அதற்கு பின்பாக நான் மனம் திரும்புதலை குறித்து பேச வருகிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிற்கிறவன் என்று எண்ணம் யாருக்குள்ள அந்த எண்ணத்திலே ஒரு பெருமை வருகிறதோ அவன் விழுந்து போவது நிச்சயம். நான் சரியா தாங்க இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, ஒரு எண்ணம். நான் நின்று கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன், நான் வசனத்திலே நிற்கிறேன்,
என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வேகமாக வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 772வது பக்கம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். முதலாவதாக விழுந்து போன சபை எதினால் விழுந்தோம் என்பதை நினைக்க வேண்டியது அவசியமே. இங்கே சாலமோன் சொல்லுகிறார், ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீ விழுந்து போகாமல் இருப்பதற்கு ஆலோசனை தேவை. சபை விழுந்து போகாமல் இருப்பதற்கு சபைக்கு ஆலோசனை, எச்சரிப்பு அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை கூடி வருதல் எதுக்காக? பொழுதுபோக்குக்கா? நேரம் போகாததுனாலவா வரலாம்? இல்ல, அது கர்த்தருடைய ஒழுங்கு. இயேசு உயிர்த்தெழுந்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வருதலை கர்த்தர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். ஆராதனையில பாட்டு பாடுறோம் எதுக்காக? சிலருக்கு தெரியாது. சிலர் பாட்டுக்கே வரமாட்டாங்க. என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆராதனைக்கு வரணும், அவ்வளவுதான். எதுக்காக ஆராதனைக்கு வந்த உடனே பாட்டு பாடுறாங்க தெரியாது. சிலர் வருவாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. சிலர் வருவாங்க, கைதட்டி பாட்டு பாட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எதுக்காக கைதட்டி பாட்டு பாடணும்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. சோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மனையை போல பாதுகாத்து, ஜீவனை கொடுத்து, பலன் கொடுத்து, நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். அதற்காக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு பாட வேண்டும். அதுக்குத்தான் பாட்டு பாடுறது. அதுக்குத்தான் வாயை திறந்து பாட்டு பாடுறது, கையை தட்டி பாட்டு பாடுறது. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆண்டவரை துதிக்கணும். அதுக்குத்தான் கை தட்டுறது. உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை எண்ணி அதை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு நீ ஆண்டவரை பாடணும். அதுக்குத்தான் பாட்டு பாடுவது. பொழுதுபோக்கு அல்ல பாட்டு. பாட்டு பாடி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜெபம் நடத்துறோம். எதுக்கு? நீ மறுபடியும் உன்னை சோதித்து, உன்னை சுத்திகரித்து, உன்னை பரிசோதித்து, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, உன்னை சுத்திகரித்துக் கொள்ள, உன்னை புடமிட்டு பார்க்க,
தெரியாமலோ ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால் அதை அறிக்கை செய்து உன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்குத்தான் அந்த ஜெபம். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு மறுபடியும் ஆவிக்குள்ளாக மாற்றப்படுவதற்கு, மறுபடியும் கர்த்தருக்காக ஓடுவதற்குரிய பலன, அபிஷேகத்தை, தைரியத்தை, விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்வதா அந்த ஜெபம். பொழுதுபோக்குக்கல்ல. காணிக்கப்பட்டியல காணிக்கை எதுக்கு போடுறோம்? ஆண்டவர் வேலை செய்வதற்கு நல்ல சுக பல நன்மைகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த நல்ல சுகத்தினாலதான் நம்ம வேலை செய்ய முடியுது. 6 நாள் தவறாம கம்பெனியில போய் ஆஜராயிடுறோம். சபைக்கு ஆஜராகட்டும் பரவாயில்ல, கம்பெனியில சரியா ஆஜராயிருவாங்க சிலர். சபைக்கு முக்கியத்துவம் படுத்த மாட்டாங்க, கம்பெனிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. நீ கம்பெனிக்கு ஒழுங்கா போக வைக்கிறதே அந்த ஆண்டவர் தான். வேலை செய்வதற்குரிய பலன், வேலை செய்வதற்குரிய ஞானம், வேலை செய்வதற்குரிய தைரியம் எல்லாத்தையும் கொடுப்பது ஆண்டவர். அவருக்கு நன்றி செலுத்தி தான் ஆண்டவருக்கு காணிக்கப்பட்டியல காணிக்க போடுறோம். சோத்திரம். ஆண்டவரே, 6 நாள் தவறாம நான் வேலை செய்வதற்கு எனக்கு நல்ல பலத்தை கொடுத்தீர், சுகத்தை கொடுத்தீர், ஞானத்தை கொடுத்தீர், அறிவை கொடுத்தீர், தைரியத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஆண்டவருக்கு நன்றி பலியாக காணிக்க. நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறோமோ அந்த அளவுக்கு காணிக்க ஆண்டவர் கொடுக்கிறது. அதான் காணிக்கை. முதலாவது நம்மை காணிக்க கொடுக்கணும், 2வது நம்முடைய பொருளால காணிக்க கொடுக்கணும். சோத்திரம். அடுத்து செய்தி, பிரசங்கம். இது கர்த்தருடைய ஆலோசனை. வருகிற நாட்களிலே, வருகிற காலங்களிலே நீ கர்த்தருக்காக எப்படி நடக்கணும், நீ எப்படி ஜீவிக்கணும், இதுவரைக்கு எப்படி இருந்த, இனிமேல நீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சபையிலே ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, தேவ தூது, தேவனுடைய ஆலோசனை, தெய்வீக வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் தெரியும். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், நின்னாதான் இந்த முடி சரியில்லை, இங்கிட்டு முடி சரியில்லை, முகத்துல அழுக்கு இருக்கு, இதெல்லாம் துடைக்கணும், கழுவணும் அப்படின்னு இந்த கண்ணாடி பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியுது. அதுபோல இந்த வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னாதான், இந்த ஆலோசனை நம்ம கேட்டாதான் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு தெரியும். ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு, சரீரத்தில் இருக்கிற அழுக்கு, ஆவியில இருக்கிற அழுக்கு, எந்தெந்த இடத்துல என்னென்ன குறை இருக்கு, வாயில அழுக்கு இருக்கா, நாக்குல அழுக்கு இருக்கா, கண்ணில அழுக்கு இருக்கா, கையில அழுக்கு இருக்கா, இருதயத்துல அழுக்கு இருக்கா, எந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஒட்டி கொண்டு இருக்கு, ஆலோசனை ஆகிய அந்த கண்ணாடிக்கு முன்பதாக நின்னாதான், ஆலோசனை கேட்க கேட்கதான் நாம் சீர்படுத்தப்பட முடியும். அதுக்குத்தான் ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்து போவாங்க. ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் ஆலோசனை கொடுக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் சபையில திருமணம் பற்றுகிறார், எச்சரிக்கிறார், பேசுகிறார், உணர்த்துகிறார், கண்டிக்கிறார். ஆனா சிலர் இந்த காத்துல வாங்கி இந்த காத்துல விட்டுருவாங்க, தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சர்ச்சை விட்டு போகும்போது தூசியை தட்டிட்டு போறது மாதிரி வசனத்தை கேட்டது இந்த ஆலயத்தோடு சரி, வெளியே போய் அங்க போனா தெரியாது. என்னத்தையே அவர் பேசினார், நல்லா பேசினார், அவ்வளவுதான். நீ விழுந்து போகாம இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்க வேண்டும், நீ கீழ்ப்படிய வேண்டும், முறுமுறுக்க கூடாது.
அப்பா பிள்ளைய அடிக்கவும் செய்வாரு, அணைக்கவும் செய்வாரு. அது அவருக்கு உரிமை இருக்கு. அது என்னன்னாலும் செய்வார். அவர் தகப்பன். சோத்திரம். அதனால ஊழியக்காரனாய் ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக சபையாகிய வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாய உங்களோடு சில வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் சில நேரங்களை அணைப்பாரு, சில நேரங்களை கண்டிப்பாரு. சில வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும், அதை சகிக்க முடியாது, பொறுக்க முடியாது. என்னடா அவர் இப்படி பேசுறாரு, மூர்க்க வரும், பள்ள கட்டிப்பவனுக்குள்ள இருந்தாலும் அது ஆவியார் உனக்கு கொடுக்கிற கண்டிப்பு, எச்சரிப்பு. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், மறந்துடாத. கண்டிக்கிற வார்த்தையை நீ அசட்ட பண்ண, உனக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு தருகிற ஆலோசனையை நீ கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு செவி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம். வேகமா ஒரு சில வசனத்தை வாசிக்கிற. நீதிமொழிகள் 19:20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவன் ஆகும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். இன்னொரு வசனம், 3வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 3:21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். நல் ஆலோசனையும் காத்துக்கொள். 12வது அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 12:15. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன்? உனக்கு ஞானம் வரணும்னா ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். அவர் கடிந்து கொண்டு பேசினாலும் சரி, அரவணைத்து பேசினாலும் சரி, எந்தெந்த வார்த்தை எந்தெந்த ரூபத்தில் வருதோ அது கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஊழியக்காரன் கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய வாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது கர்த்தருடைய ஆலோசனை, அது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தூது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உனக்கு கிடைக்கிற வார்த்தை, அதை கேட்டா உனக்கு ஞானம் உண்டாகும். ஞானம், நீ ஞானம் உள்ளவனா மாறுவே, நீ புத்தி உள்ளவனா மாறுவே. கர்த்தருடைய வசனத்துக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதவெல்லாம் புத்தி இல்லாதவனா தான் இருப்பான், மதி இழந்தவனா தான் இருப்பான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 20வது அதிகாரம் நீதிமொழிகள் 18வது வசனம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். இன்னைக்கு எண்ணங்கள்ல பலவித எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்வு ஸ்திரம் இல்லாமல் இருக்கு. அநேக மாம்சீக எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து மாம்சீக ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரமில்லாத வாழ்க்கையா இருக்கு. விசுவாச ஜீவியம். நீ ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நீ சீர்பட வேண்டும் என்றால், உன்னை செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்றால் உனக்கு தேவை கர்த்தருடைய ஆலோசனை.
அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம், இதனால் விழுகை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 26வது 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 26, 27. மத்தேயு 7வது அதிகாரம் 26, 27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்கலாமே. உத்தமன் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமன் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, கன்மலையின் மீது கட்டப்பட்டவன் ஒருபோதும் விழுந்து போக மாட்டான். மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டடம் விழுந்து போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்மலை என்பது கிறிஸ்து என்பதை மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்து, கடந்த வாரத்தில் அதை குறித்து தெளிவாக நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் மீது கட்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கன்மலையின் மீது, அஸ்திபாரமாகிய இயேசுவின் மீது பிரதான அப்போஸ்தலரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பிரதான அப்போஸ்தலராகிய அந்த இயேசு போடப்பட்ட உபதேசத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக சபை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் ஒரு கட்டடத்திற்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு கட்டடத்திற்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை விழுந்து போகாமல் அந்த கட்டடமாகிய வீடு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மீது, உன் ஜீவியமாகிய வீட்டின் மீது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய வீட்டின் மீது போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலும்
உன் வீடு இடிந்து போகவே செய்யாது. உன் விசுவாச வாழ்க்கை இடிந்து போகவே செய்யாது. உன் பரிசுத்த வாழ்வு இடிந்து போகவே செய்யாது. உன் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்து போகவே செய்யாது, பின்மாற்றமாகவே செய்யாது, உறுதியாயிருக்கும். நீ விழுந்து போவதற்கு காரணம் என்ன? நீ எதனால் விழுந்து போய் கிடைக்கிறாய்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்ட சபையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவனே, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, கர்த்தரால் பயன்படுத்தப்படும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ ஏன் விழுந்து போய் கிடைக்கிறாய்? நீ எழும்ப கர்த்தருக்காக. நீ எழும்ப வேண்டிய காலம், நீ பிரகாசிக்க வேண்டிய காலம், கர்த்தர் உன்னை தம்முடைய ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய காலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ விழுந்து கிடந்தாய், இன்றைக்கு எழும்பு கர்த்தருக்காக. இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை செய், இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய். நீ விழுந்து போனது கடந்தது போதும். நீ எதிலால் விழுந்தாயோ? சங்கீத புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 71:3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும், நீரே என் கண்மலை, என் கோட்டையுமாய் இருக்கிறீர். நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம். நான் நீரே எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறவே. சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது, சத்துரு எனக்கு விரோதமாய் படையெடுத்து வரும்போது, என் எதிராளிகள் எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வரும்போது, நீர் ஒருவரே எனக்கு கண்மலையாய் இருக்க வேண்டும். உம்முடைய சமூகத்திலே நான் வந்து களி கூறுவேன். நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும். கண்மலைக்குள்ளே ஓடி போனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நீ விழுந்து போக தேவையில்லை, நீ பின்வாங்க தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நீ முறுமுறுக்க வேண்டிய தேவையில்லை. நீ விழாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் கண்மலைக்குள் ஓடி போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கும். விக்கினைகள் கடந்து போகும் வரைக்கும் நான் உம்முடைய சமூகத்திலே வந்து அடைவேன். Praise the Lord. Hallelujah, hallelujah. கண்மலையின் சிகரங்களில் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகரூபத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சாலமோன் சொல்லுகிறார் உன்னத பாட்டிலே. நீ கண்மலைக்குள் போகும்போதுதான் உனக்கு அடைக்கலம் வரும். நீ கண்மலைக்குள் தங்கும் போதுதான் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த கண்மலையிலே தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. 62வது சங்கீதம், சீக்கிரமாக நேரம் வேகமாக ஓடுது. 62வது சங்கீதம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு
செய்ய நினைப்பீர்கள்? அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 7வது வசனம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பலன் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துதான். எனக்கு பாதுகாப்பு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துதான். எனக்கு தஞ்சம் கொடுக்கிறது அந்த கண்மலையாகிய கிறிஸ்துதான். ஹல்லேலூயா. அந்த கண்மலையில ஓடிட்டேனா நீ உனக்கு விழுகையே வராது, உனக்கு பின்மாற்றமே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், சோத்திரம், பிரச்சனைகள் வரலாம், யோர்தான் புரண்டு வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரம் உனக்கு முன்பதாக இருக்கலாம். பார்வோனின் கூட்டம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வரலாம். அந்த சிவந்த சமுத்திரத்திலே உன்னை அமிழ்த்தி விட வேண்டும் என்று அந்த பார்வோனின் சேனைகள் உன்னை துரத்தி கொண்டு வரலாம். நீ பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீ கண்மலைக்குள் இருக்கிறாய். ஹல்லேலூயா. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். கண்மலையாகிய தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறாய். அங்கு உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 78வது சங்கீதம். சங்கீதம் 78:16. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. கண்மலையிலே பாதுகாப்பு மாத்திரமல்ல, உனக்கு களைப்பு வர நேரமெல்லாம் அங்க தண்ணீர் ஓடி வரும். பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர். அந்த தண்ணீரினால நீ தாகம் தீர்த்து கொள்ளலாம். உனக்கு களைப்பே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓடினாலும் சோர்ந்து போகிறதில்லை, நடந்தாலும் இளைப்படைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு களைப்பு யாவது தெரியுமா? தாகம் தீர்க்கப்படாததுனால. பரிசுத்த ஆவியானவருடைய தண்ணீரினால் நீ தாகம் தீர்க்கப்படாததுனால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீ நிரப்பப்படாததுனால உனக்கு இளைப்பு வருது, உனக்கு தாகம் வருது, உனக்கு சோர்வு வருது. நீ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நீ நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தா அந்த கண்மலைக்குள் இருப்பாய் என்றால் அந்த கண்மலையில உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, உனக்கு தண்ணீரும் அங்கே உண்டு. உன் தாகம் தீர்க்கப்படுகிறது, உன் களைப்பு மாறுகிறது, உன் சோர்வு மாறுகிறது, உனக்கு தைரியம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த கடைசி நாட்களிலே தேவன் சபையை உயிர்ப்பிக்கும்படி விரும்புகிறார். நீ எழும்புவாயா கர்த்தருக்காக? பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஏன் உனக்கு சோர்வு வருகிறது? ஏன் உனக்கு களைப்பு வருகிறது? ஏன் சோர்ந்து போகிறாய்? தண்ணீர் குடிக்காததுனால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரம்பாததுனால, அபிஷேகம் உனக்குள் இல்லாததுனால, அபிஷேகத்தை இழந்து விட்டதுனால உனக்கு சோர்வு, உனக்கு களைப்பு, உனக்கு பின்மாற்றம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 81வது சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேன் அங்கே இருக்கிறது. உன்னை திருப்தி
திருப்திப்படுத்தக்கூடிய தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்மலைக்குள்ள தேன் இருக்கிறது. அது மதுரமான தேன். அது உன்னை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆகவே இந்த கடைசி நாட்களிலே கண்மலைக்குள் வந்துவிட வேண்டும். விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்மலைக்குள் வந்துவிட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், ஆதியாகமும் விழுந்து போகாமல். எதனால் விழுந்தாய் என்பதற்கு காரணம். மூன்றாவது ஆதியாகமும் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமும் 6வது அதிகாரம் 2வது வசனம். தேவகுமாரர், வசனத்தை நல்ல கவனிங்க. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 82வது சங்கீதம் 6வது 7வது வசனம். சங்கீதம் 82:6-7. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். விளக்க நேரம் இல்லதுனால வேகமா போறேன். யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 34வது 35வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வாக்கியமும் தவறாய் இருக்கத்தக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவதாக, இதனால் இன்றைக்கு சபை விழுந்து கிடக்கிறது. தேவ ஜனங்கள் உலக ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்படாதவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதுனால இன்றைக்கு சபை விழுந்து போய் கிடக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் சரியாயிருக்கணும். மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ ஜனம் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடுதான் உறவு வைக்கணும், ஐக்கியம் வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுனாலையும் சரி, எந்த காரியத்திற்காகவும் உலக மக்களோடு நீ ஐக்கிய வைத்த உறவு வைத்தனா சத்துரு உன்னை விழுகக்கு நேராக இழுத்துட்டு போயிருவான். ஜாக்கிரதை. ஒருவேளை திருமணத்திற்காக அப்படிப்பட்ட ஐக்கியம் வைக்கலாம். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். அது திருமணமாகட்டும், அது வேலையாக இருக்கட்டும், அது பிசினஸ் ஆக இருக்கட்டும், சோத்திரம் எதுவாக இருக்கட்டும், உன்னுடைய ஐக்கியம் சரியாயிருக்கணும். கர்த்தர் உன்னை அசுத்தத்திலிருந்து பிரித்து பரிசுத்தத்திற்கு கொண்டு வந்திருக்கிற ரத்தத்தை கொண்டு கழுவி உலகத்தில் இருந்து உன்னை தூக்கி உலக மக்களோடு சிநேகம் வைத்த
உன்னை பிரித்து எடுத்து சபையோடு உன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்தவானோடு உன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். தேவ ஜனங்களோடு உன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். பரலோகத்தோடு கூட உன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியோடு உன்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். பன்றியாயிருந்த உன்னை இப்ப ஆட்டுக்குட்டியாக மாற்றி ஆட்டுக்குட்டியோடு தான் உனக்கு ஐக்கியம் இருக்கணும். மறுபடியும் பன்னியோடு சேர்ந்தேனா பன்னிய போலதான் நீயும் மாறிடுவ. பன்னிக்கு என்னதான் நீ வாசல தைலம் போட்டு கழுவி விட்டாலும் அது சேற்றுக்குள்ளதான் போகும், சாக்கடைக்குள்ளதான் போகும். அது சுபாவமே அப்படி. ஆட்டுக்குட்டி சாக்கடைனா அதுக்கு எதிரி. சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பன்னி குட்டியா நீ ஆட்டுக்குட்டியா? உன் கைய இருதயத்துல வச்சு சொல்லி பாரு. உன் இருதயம் உனக்கு சொல்லும். கர்த்தருக்கு சோத்திரம். நீ பன்னி குட்டியோட ஐக்கியம் வச்சிருக்கிறியா? நீ ஆட்டுக்குட்டியோட உன்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? யாரோடு புசிக்கிற, யாரோடு நடக்கிற, யாரோடு நிக்கிற, யார்கிட்ட ஆலோசனை கேட்கிற, யாரோடு உன் ஐக்கியத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிற? கர்த்தர் உன்னை தேவகுமாரனாக, தேவகுமார்த்தியாக, உன்னதமானவருடைய பிள்ளையாக, உன்னதத்திற்கு வாசம் பண்ணுகிற தேவ ஜனமாக உன்னை பிரித்தெடுத்தார். ரத்தம் சிந்தி அந்த உன்னதமான அனுபவத்தை எப்படி நீ இழக்கிற? உலக ஜனத்தோடு, பாவத்தில் வாழுகிற ஜனத்தோடு, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிற ஜனத்தோடு நீ ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தா நீ விழுந்து போவது நிச்சயம். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எத்தனை வருஷ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, உன் ஐக்கியம் சரியா இருக்கணும். அவன் தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் தான் மத்தவன் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதுக்கப்புறம் தான் உன் தாய் தகப்பன், உன் பிள்ளை, உன் புருஷன், உன் மனைவி, கூட பிறந்தவன், அடுத்தவன், அதுக்கப்புறம் தான் அவன். உன்னை உருவாக்கினது அவர்தான். உனக்கு ஞாசில சுவாசம் கொடுத்தது அவர்தான். உன்னை வாழ வைக்கிறது அவர்தான். அவரை நீ புறக்கணிச்சிட்டு உலக மனுஷனை நீ பிரியப்படுத்த நினைச்சா அழிஞ்சு போயிருவ. ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை இன்றைக்கு அப்படித்தான் விழுந்து போய் கிடக்கு. அதனால தான் இன்னைக்கு சபையில தேவ மகிமை இல்ல, தேவ பிரசனம் இல்ல, தேவ அபிஷேகம் இல்ல, தேவ சத்தம் கேட்கல. சபையே, நீ மனம் திரும்பு. நீ எந்த நிலையில விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. சீக்கிரமாக மனம் திரும்புதலை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேகமாக வேகமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமும் புஸ்தகம், உபாகமும் 30வது அதிகாரம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு முடியறதுக்கு. சோத்திரம். சீக்கிரமா சொல்லி நான் முடிக்கிறேன். சோத்திரம். உபாகமும் 30வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 8, 9, 10. சீக்கிரமா வாசிங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு 262வது பக்கம். உபாகமும் 30வது அதிகாரம் 8, 9, 10. நீயோ மனம் திரும்பி, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி. அப்பொழுது செவி கொடுத்து மனம் திரும்பி சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படி செஞ்சா
உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். உன் தேவனாய கர்த்தர் உன் தேவனாய கர்த்தர் கைகள் செய்யும் எல்லா நீ வேலைகளிலும் கைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கற்பத்தின் கனியிலும் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் மிருக பலனிலும் ஜீவனிலும் உன் நிலத்தின் உன் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உனக்கு உண்டாகச் செய்வார். பரிபூரணம் உண்டாக செய்வார். அடுத்த வசனம். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்பும் போதும் மனம் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்துவ மார்க்கத்தின் அஸ்திபாரம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அஸ்திவாரமாகிய இந்த மனம் திரும்புதல் நீ நிலைச்சு நிக்கலனா கட்டடம் எப்படியா நிக்கும்? கட்டடமா? நல்லா யோசிச்சு பாரு. இந்த சர்ச்சு அஸ்திவாரம் போட்டு கட்டி இருக்கோம், கீழே உள்ள கல்லு கட்டடம் சரிஞ்சு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி போயிடும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம் மனம் திரும்புதல். நீ எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த சபை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துறாது அள்ளி. சபை உன்னை ரட்சிக்காது, சபை உன்னை பரலோகத்தில் கொண்டு போகாது. மனம் திரும்பி என்ன நிலையிலே இருந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், இன்ன வேலைன்னு அவர் குறிப்பிட்டு சொல்லல, நீ கையிட்டு செய்கிற உன் கையை தொட்டு, உன் கையை எந்தெந்த வேலையெல்லாம் தொட்டு செய்தோ, நீ கையை ஈட்டு செய்கிற எல்லா வேலையும், உன் கற்பத்தின் கனி, கற்பத்தின் கனினா பிள்ளைக, ஒரு மிருக ஜீவன், உன் நிலத்தின் கனி, விவசாயம் தோட்டம் ஏதாவது வச்சிருந்தா உன் தோட்டத்தில் விளைகிற கனி, எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வேன். ஏன் இப்ப அந்த பரிபூர்ணம் இல்ல? ஏன் அந்த பரிபூர்ணம் இல்ல? எங்கேயோ ஓட்ட விட்டுட்டோம். நம்ம மனம் திரும்புதலாகி அஸ்திபாரம் சரிஞ்சு போய் கிடக்கு. அஸ்திபாரமாகிய மனம் திரும்புதல் இன்றைக்கு அநேக இடத்துல இல்ல. ஆனா கிறிஸ்துவன், விசுவாசி, ஊழியக்காரன் ஏமாற்றிக்கிட்டு இருக்க. ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஆண்டவரை ஏமாத்த முடியாது. ஊழியக்காரனை ஏமாத்தலாம், குடும்பத்தில் உள்ளவங்களை ஏமாத்தலாம், பரலோகத்தின் தேவனை ஏமாத்த முடியாது. சரி, இரண்டாவது 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 37வது வசனம். 6:37 சீக்கிரம். அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் போதும். 40 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க, நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. எதற்காக மனம் திரும்பணும்? முதலாவது, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். உபாகமத்துல பார்த்தோம். இரண்டாவது, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம் மனம் திரும்ப வேண்டும். நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு, நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன்
நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மூன்றாவது யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம், யோபு 22, 23. சீக்கிரம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். மனம் திரும்பினால் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஜீவியம், உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். ஒருவேளை இடிந்து போயிருக்கலாம் உன் தொழில், உன் பிரயாசங்கள் இடிந்து போயிருக்கலாம். நீ நினைக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். உன் குடும்பம் சிதைந்து போயிருக்கலாம். உன் பிள்ளைகள் சிதைந்து போயிருக்கலாம். உன் எதிர்காலம் எப்படி இருக்குமே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தை தேவன் கட்ட வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாகும். நீ செய்த தவறு உனக்கு தூரமாகும். வானத்துக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நீ செய்த பாவத்தை ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிருவாரு, மறந்துடுவாரு, மன்னிச்சிருவாரு. ஆனா நீ மனம் திரும்பி இருக்கணும். சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பணும். ஆண்டுடைய வார்த்தையின்படி மனம் திரும்பணும். மனம் திரும்பினால் கட்டப்படுவி. மனம் திரும்பலனா நான் சொல்ல மாட்டேன். மூணாவது மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம், மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென், அல்லேலூயா. 4வது கனி கொடுப்பதற்கு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. சபை ஆவிக்குரிய கனிகள் கொடுக்க வேண்டும் என்றால், பரலோகம் எதிர்பார்க்கிற ஆவியின் கனி உன் ஜீவியத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் சபைக்கு மிகவும் அவசியம். இயேசு முதலாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அதேதான் கடைசியா எதற்கு மனம் திரும்ப வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுனால நாம் மனம் திரும்பணும். 5 காரியத்தை பார்த்தோம். மனம் திரும்புதல்ல 5 காரியம். முதல், எதுக்காக மனம் திரும்பணும்? உபாகம் புஸ்தகத்துல நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். 2வது 2 நாளாகும் 6வது அதிகாரத்துல பார்த்தோம், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். 3வது யோபின் புஸ்தகத்துல பார்த்தோம், இடிந்து போன நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாம் மனம் திரும்ப வேண்டும். 4வது ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க நாம் மனம் திரும்ப வேண்டும். 5வது பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுனால நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையில் வருகின்றார். இடமுண்டோ, இடமுண்டோ உன்னோலத்தில், இடமுண்டோ, இடமுண்டோ, இடமுண்டோ உன்னோலத்தில், இடமுண்டோ. வாசற்படியில் வந்து நிற்கிறார், உன் கதவை தட்டுகின்றார்.
பரிசுத்தாவியான் இடைபடும், பரிசுத்தாவியான் இடைபடும், பரிசுத்தாவியான் இடைபடும். ஆமென். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இங்கே இதனால் விழுந்தோம் என்பதை நினைத்து நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆலோசனை இல்லாததினால விழுக, கண்மலை மீது கட்டப்படாததினால விழுக, தேவ ஜனங்களோடு உள்ள ஐக்கியம் இல்லாததினால விழுக, 3 விதமான விழுகையை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி சபைக்கு இன்றைக்கு விழுகை வருது, எப்படி இன்றைக்கு சபை விழுந்து போய் கிடக்கிறது என்று 3 காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசினார். இதனால் விழுந்தோம் என்பதை நினைத்து அதற்கு பின்பாகத்தான் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி மனம் திரும்பினால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படி மனம் திரும்பினால் நாம் திரும்ப கட்டப்படுவோம். அப்படி மனம் திரும்பினால் நாம் கர்த்தருக்கென்று ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். அப்படி மனம் திரும்பினால் பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்பட முடியும். நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இம்மட்டும் நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சபைக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் தொடர்ந்து இடைபடும், தொடர்ந்து நீர் பேசும். வசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தில் செவி சாய்த்து இதனால் விழுந்தோம் என்பதை நினைத்து மனம் திரும்ப கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வரியை கண்டு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இந்த வசனத்தை கேட்டவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்தும். தொடர்ந்து உடைக்காரன் கூட இருந்து நடத்தட்டும். துதி கன மகிமை யாவையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்றைக்கு சதா காலங்களிலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடு அவருடைய கிருபையின் கரம் கூட இருந்து எப்பொழுது வழி நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.